ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு கிருத்திகை முருகன் கோயிலுக்கு போய் வழிபடலான்னு கிளம்பிட்டேன். இங்க பாருங்க வெளியில வெற்றிலை தீபம், ஆறுமுக விளக்கு எல்லாம் நிறைய ஏற்றி வச்சுருந்தாங்க. அது கல்லுப்பு. கல்லுப்பு வந்து நம்ம கஷ்டங்கள் கல்லுப்பு மாதிரி கரையணும் அப்படின்னு சொல்லிட்டு வேண்டிட்டு அந்த இடத்துல போடுவாங்க. இன்னைக்கு முருகரை நம்ம நல்லா பொறுமையாக தரிசனம் பண்ணிட்டு வந்தேங்க. தைப்பூசம் முடிஞ்சு இந்த சைடு வெளியில் வந்த உடனே முருகனும் வள்ளி தேவியானோட நமக்கு காட்சி தந்திருந்தாரு. தைப்பூசம் முடிஞ்சு கிட்டத்தட்ட 20 நாள் ஆகுது இல்லையா? அதனால 48 நாளுமே நல்ல விசேஷமா இருக்குமா. இந்த கோயில்ல எப்பயுமே செவ்வாய்க்கிழமையும் சரி, கிருத்திகை, சஷ்டி எப்பயுமே கும்பல்கள் இருந்துகிட்டே இருக்கும். நல்ல சக்திவான முருகர். அப்படியே நாங்கள் கும்பிட்டுட்டு இந்த சைடு வந்தா ஒரு மரத்துல கல்யாணம் ஆகாதவங்க குழந்தை வரம் வேண்டியும் தொட்டில், மஞ்சக்கயிறு இதெல்லாம் கட்டுனா நமக்கு ரொம்ப வந்து முருகரே வந்து பிறப்பாருன்னு ஒரு சின்ன ஐதீகம். இப்படி வந்த உடனே அந்த டோக்கன்லாம் வாங்கிட்டு உக்காந்துட்டு இருந்தாங்க. என்னன்னு கேட்டால் அன்னதானத்துக்காக டெய்லியுமே 30 பேருக்கும் சாப்பாடு உண்டாமா. அதை வாங்கிட்டு உக்காந்துட்டு இருந்தாங்க. அதுக்குள்ளே டோக்கன்லாம் தீந்துருச்சு அப்படின்னு உக்காந்துட்டு இருந்தாங்க. ஓகே, நாங்கள் சாமிலாம் திருப்தியாக கும்பிட்டுட்டு கிளம்பிட்டோம்.